விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு 12ல் போய் உட்காந்துக்கிட்டாருங்க. அப்ப என்னத்தை கொடுப்பாரு? செலவைத்தான் கொடுப்பார். சுக்கிர பகவான் செலவு கொடுப்பாரு. என்ன செலவு கொடுப்பாரு தெரியுமா? ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் நல்லா இருக்கார். ராசிநாதன் செவ்வாய் 7க்கு 7 பார்வையில் இருக்காருங்க. அதனால 12ல் உங்களுடைய ராசிக்கு அவர் 12ல் இருந்தாலும் சுபிச்சத்தை கொடுத்தே ஆகணும். அப்பத்தான் ஐயனா, அப்பத்தான் ஐயன சயனா, போக உறவு துறவு மோகம், மோகம் உள் விருப்பம் அருவிருப்பு அடக்கம் காதல் மோதல் எல்லாத்தையும் கொடுக்கணும். செவ்வாயும் சுக்கிரன் சேர்ந்து சனி பார்த்துட்டா அண்ணன் தான். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைய சனீஸ்வரர் பார்க்கணும். யாருன்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த யுகத்திலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் இங்க சண்டையெல்லாம் நடக்கிறது. செவ்வாய் சுக்கிரனை சனி பார்க்கறதுல தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. போக்சோல கையில் போக்சோ போடுறது பூரா அவர் தான். ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு நாகரிகம் மேலே போகுதோ அந்த அளவுக்கு நமது வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய அரசாங்கம் தேடுதல்ல இருக்காங்க. அவ்வளவு தேடுதல் வேட்டையில இருக்காங்க. யாரும் தப்பிக்க முடியாது. ஏன் தப்பு பண்ணணும்? அந்த தப்பு அவசியம் இல்லை. அதை சொல்ல முடியாது. உங்க நேரம் விதி மதி அறியாது, விதி மரியாதை. விருச்சகம் ரொம்ப 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 காதல்லே மோதல். ஏற்கனவே நீச்சம், ஏற்கனவே அதிபதி செவ்வாய், ஏற்கனவே 12ல் சுக்கிரன். அப்ப எப்படி இருப்பார்? உங்களுக்கு உங்களை நோட் பண்ணிட்டே இருப்பார். எங்கே போறீங்க, எதுக்கு போறீங்க, என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் பார்ப்பார். அதே சமயத்துல உங்களுடைய ஜாதகத்துல எடுத்துக்கங்க. என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம், உங்க ராசிக்கு 12ல் இருந்தாலும் சுக்கிரன் காலபுருஷனுக்கு அவர் 7ல் இருக்காரு, உங்க ராசிக்கு 12ல் இருக்காரு. ஆனா ஐயன உறவுல தான் இருக்காரு. அந்த ரிலேட்டிவிட்டியாத்தான் இருக்காரு, ஒளிய ஒதுங்கி போகல. அதனால உங்க தசாபுத்தி, உங்க தசாபுத்தியை பார்த்துக்க. உங்களுக்கு என்ன தசை, உங்களுடைய ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்கார். 18/9/2024 13/10/2021 எங்க இருக்காரு? அந்த கோச்சாரத்துல 18/9/2013 13/10 28 நாளைக்குள்ள அந்த கோச்சாரத்துல பாருங்க. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு வர்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இயர்லி எனக்கு தெரிஞ்சது ஒரு வருஷம் அவர் வீட்டுக்கு வரணும்ல. 12 வீடு சுத்தணும்ல. 12 வீடு 25 வச்சாலும் போதும் இல்ல. 12 5 60, 6 12 24 6 30 300 நாள் ஆயிருதே. ஆக நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு கெடு பலன் குறைவுங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அது வசியத்தன்மை ராசி கொண்டது. அதனால கெடு பலன் குறைவு, அதுல மாற்று கருத்து அல்ல. கெடு பலன் கொஞ்சம் கூட குறைவு தான், வராது. அதனால சுக்கிரன் நல்ல வலுப்பட்டிருந்தால் சுகத்தை கொடுப்பார். பலவீனப்பட்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு, தேவி வழிபாடு, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே அறிகுறியாக இருக்கும். வீட்டில் குடும்பத்தில் பாருங்களேன், வெள்ளிக்கிழமைனா ரொம்ப அறிகுறியாக இருப்பாங்க. அதில் வெள்ளிக்கிழமையில் அந்த ரிஷபராசி, துலாம் ராசி, மகர ராசி, கும்பராசி, மிதுன ராசி, கன்னி ராசியை பார்த்தீங்கன்னா கிடு 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 கிடுன்னு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற ராசியெல்லாம் எனக்கு நான் தூங்கும். இவங்க தான் எதையாவது சாதிக்கணும், எதையாவது யோகத்தை கொண்டு வரணும், எதாவது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசி விருச்சிக ராசி 18/9/2024 13/10 வரையும் ஒட்டு மொத்தத்தில் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தை சப்போர்ட்டாக வச்சுக்கணும். போதுமா? உங்கள் ஜனன ஜாதகத்தை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். தசாபுத்தி முக்கியம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ல் இருக்காரு, அது ரொம்ப முக்கியமானது. 12 அயன சயன போக உறவு துறவு எல்லாத்தையும் கொடுத்து தான் கெடுக்கக்கூடிய. அப்ப அந்த 18/9/13/10 வரைக்கும் கண்டிப்பாக விருச்சிக ராசி ஏற்கனவே குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம், கருவுற்று இருக்கும், கருவு இல்லாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஐவி இதுக்கெல்லாம் போகவே வேண்டாம். அழகா குழந்தை பாக்கியம் இருக்கு. நீங்க செய்த தப்பு. கல்யாணம் ஆயிடுச்சா,
எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம். ஏன் நாங்கள் தள்ளி போட்டிருக்கிறோம்? யார் தள்ளி போடுறதுக்கு? நீங்கள் யார் குழந்தை இல்லாமல் தள்ளி போடுறதுக்கு? 2 வருஷம் கழித்து உங்களுக்கு குழந்தை வருமா? நீங்கள் யாருங்க தள்ளி போடுறதுக்கு? அப்போ நாகரிகம் முற்றி கொண்டு போகும்போது சில பிரச்சனைகளும் நமக்கு பல வகையிலும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது தானாக வந்த பிரச்சனை வேற, நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் வேறு, நவகிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் வேறு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணும். அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணும். எந்த அம்பாளும் சரி நல்லா பண்ணுங்க. திருக்கஞ்சனம் போங்க, ரங்கநாதரையும் கும்பிடுங்க. அதுக்குரிய ஸ்தலம் வேறு ஏகப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக திருவல்லிக்கேணி ஒரு தடவை திருவல்லிக்கேணி போங்க. வீர முழக்கன்றதுல பார்த்தசாரதி மீசியை முறுக்கிக்கிட்டு அவர் ஒரு தடவை பாருங்க. இப்படிலாம் பார்த்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கிடைக்கும்.